அந்த கிராமத்தில் குளிரும் காத்துமா இருந்துச்சு. சுந்தரி பாட்டியும் வீட்டில் தன்னோட மகன்களுக்காக இரவு உணவு சமைச்சாங்க. அவங்க வீட்டில் 2 ஆம்பளை பசங்க. முத்து ஒரு சோம்பேறி, எப்போவுமே தண்டமாக வீட்டில் படுத்து தூங்கிட்டே இருப்பான். மணி கடுமையான உழைப்பாளி, மழையோ புயலோ தன்னோட கடமையில் கருத்தாக இருப்பான். மணியை சுந்தரி பாட்டி, மணியோட அம்மா அதாவது சுந்தரி பாட்டியோட தங்க இறந்ததுலேருந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அம்மா, இன்னும் எவ்வளோ நேரம் சமைப்பீங்க? பசி உயிர் போகுது. அட இருடா, மலையில் விறகெல்லாம் ஈரமாயிடுச்சு, கொஞ்ச நேரம் ஆகும். அட போமா, இது முன்னாடியே பார்க்க மாட்டியாம்மா? உங்கள் அண்ணன் மணி இந்த கொடிய மலையில் கூட வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் சமைக்க தாமதமானா கூட அம்மா ஏமா ஒன்றும் சமைக்கலன்னு ஒரு கேள்வி என்னை கேட்டதில்லை. அப்போ தான் மணி வீட்டுக்கு வந்தான். அன்னைக்கான சம்பளத்தில் பாதியை வீட்டுக்கு கொடுத்தான். நீ ஏன்ப்பா இப்படி மலையில் போய் கஷ்டப்படுற? இவனை பாரு, வீட்டில் உட்காந்துட்டு என்னையே ஏமா சமைக்க லேட் ஆச்சுன்னு அதிகாரம் பண்ணுறான். ஊர் மக்கள் ஒன்று வைரம் ஒன்று தகரம்னு சொல்கிறதுல தப்பில்லை போலையே. அம்மா, முகேஷை சின்ன வயசுல இருந்து பாசமாக நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். சரி விடுங்கம்மா. இப்படி சுந்தரி பாட்டி குறை சொன்னால் கூட மணி முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினான். முத்து, உனக்கு திருமணமானா நீ திருந்துவன்னு பார்த்தா இன்னும் சோம்பேறி தான் ஆயிட்டு போகிற. நீ சொன்னதால தான் உங்கள் அண்ணனை வேறு வீடு பார்த்து வச்சேன். ஆனாலும் உங்கள் அண்ணன் அதை பொருள்படுத்தாமல் எனக்கு எப்போவுமே சம்பள காசில் பாதி கொடுத்துட்டு தான் இருக்கான். அந்த காசை தான் நான் உனக்கு கொடுக்குறேன். இப்படியே எத்தனை நாள் பண்ண முடியும் சொல்லு? நீ சீக்கிரம் ஒரு வேலையை பாரு. அட போமா, வேலைக்கு போக நேரம் வரும்போது நான் போய்க்கிறேன். சுந்தரி பாட்டியும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சி அங்கேருந்து போனாங்க. அந்த ராணி வச்சுருக்க மாதிரி ஒரு நெக்லஸை நான் கண்டிப்பாக வாங்கியே தீருவேன். இப்போவே நான் என் கணவர்கிட்ட போய் சொல்கிறேன். முத்து சோம்பேறினா முத்துவோட மனைவி பொறாம குணம் பிடிச்சவ. ஊருக்குள்ளே ராணி ஒரு நெக்லஸை போட்டுட்டு இருக்கா. அந்த நெக்லஸோட எனக்கு 2 நெக்லஸாக வேணும். எனக்கு இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வாங்கி தந்தே ஆகணும். இப்படி முத்துக்கிட்ட சொல்ல முத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவனே ஒரு சோம்பேறி, வீட்டை விட்டு நடந்து போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். அட கடவுளே, எதுக்கு நான் திருமணம் பண்ணன்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நானே ஒரு சோம்பேறி, என்னால் ரொம்ப கடுமையான வேலைகள் எல்லாம் பார்க்கவே முடியாது. ஊருக்குள்ளே போய் கடன் வாங்கலான்னு பார்த்தா யாரும் நம்மளுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்களே. அதை வட்டியோட திருப்பி கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கும் வேலை செய்ய மாட்டோம். சரி, இப்போ நம்ம என்ன? அப்போதான் முத்துக்கு அவனுக்கு எதிர்க்க இருந்த ஒரு கோயில் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அட, இந்த கோவிலில் இப்போதானே கும்பாபிஷேகம் முடிஞ்சுது. ஊர் தலைவர் கூட 200 கிலோ மதிப்புள்ள தங்க சாமி சிலையை வச்சிருந்தாரே, அந்த சிலையை எடுத்த இப்போ என்ன அப்படின்னு சொன்ன முத்து கோவிலுக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் சிலையையும் திருடிட்டு வந்தான் சுலபமாக. அந்த சிலையை கையில் தூக்கிக்கிட்டு ரொம்ப வேகமாக அவனோட வீட்டை நோக்கி ஓடுனான். அடடா, எதுக்கு இப்போ இப்படி ஓடி வரீங்க? அட, உனக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு நிமிஷம் இரு, சீக்கிரம் கதவை சாத்து. இங்க பாரு, கும்பாபிஷேகத்துல ஊர் தலைவர் கோவில்ல வச்சு 200 கிலோ மதிப்புள்ள தங்க சாமி சிலை. இதை வச்சிருந்தா நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கலாம். 200 கிலோ மதிப்புள்ள தங்கம் தான், பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் மாட்டிக்குவோமே, இப்போ என்ன பண்ணுறது? இவங்க இப்படி பேசிகிட்டு இருந்தா அந்த ஊர் கோவிலோட ஐயரு அந்த சிலை காணும்னு ஊர் தலைவர் ஊர் மக்கள்கிட்ட சொன்னார். ஐயா ஐயா, இந்த கோவில்ல இருந்த 200 கிலோ மதிப்புள்ள தங்க சிலை காணும் ஐயா. அட, என்ன ஐயா சொல்ற? காலையில பூஜை முடிச்சிட்டு சாயங்காலமா கோவிலுக்கு வரலாம்னு வந்தா இந்த சிலையவே காணும். அட, இப்படி பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்களே. அது 1 கிலோ 2 கிலோ தங்கமா? 200 கிலோ தங்கம். இப்ப நம்ம என்ன பண்றது? ஐயா, நம்ம வேணா போஸ்டர் ஒட்டி அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் தரும்னு சொல்லலாம். 20 லட்சமா? அது கொஞ்சம் அதிகம் தானே. சரி பரவாயில்ல, 200 கிலோ தங்கமாச்சே. இப்படி பேசிக்கிட்டவங்க ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயம் எப்படியோ முத்துவோட காதுக்கு போய் சேர்ந்துச்சு. அட சுமதி, இங்க வா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த 200 கிலோ சிலையை கண்டுபிடிச்சு கொடுத்தா 20 லட்சமா. நம்ம இந்த சிலையை வச்சுட்டு இருந்தா எப்பவுமே நம்ம கவலையில தான் இருப்போம், மாட்டிக்குவோமான்னு. நம்ம ஏன் இந்த சிலையை தூக்கிட்டு போய் எங்க அண்ணன் வீட்டுல வச்சுட்டு அவன் தான் திருடினான்னு சொல்லி 20 லட்சம் வாங்கிக்க கூடாது? சரி, நம்ம 2 பேர் எடுத்துகிட்டு போய் சிலையை கொடுப்போம். ஆனால் சாட்சிக்கு யாரையாச்சும் கண்டிப்பாக கேட்பாங்களே.
இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை சுந்தரி பாட்டி கேட்டாங்க. அட கடவுளே, என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க முத்து? நீ வெறும் சோம்பேறின்னு தான் நினச்சேன். இப்படி திருட்டு புத்தி உனக்கு இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அம்மா, நீங்க எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? என் கூட வாங்க, நம்ம ஊர்ல இருக்க குழுவுக்கு போவோம். ஐயா, நான் தான் முத்து. இந்தாங்க இந்த ஊர் சிலை. அட, என்னப்பா எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? எங்க அண்ணன் வீட்டுக்கு போகும்போது அவனுடைய மெத்தைக்கு கீழே ஒரு சாக்கு பை இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தா அதுல இருந்து சிலை தெரிஞ்சுது. அவனை எனக்கு என் அண்ணன்னு சொல்ல கூட அசிங்கமா இருக்கு. இப்படி சொன்னதும் ஊர் மக்கள் உடனே மணியை அந்த இடத்துக்கு வர வச்சாங்க. ஐயா, வணக்கங்க. என்ன நீங்க வர சொன்னதை சொன்னாங்க. என்ன விஷயம்னு சொன்னா நல்லா இருக்கும். ஏதாச்சும் நல்ல விஷயமா இருந்தா தானே சொல்றதுக்கு. நீ என்ன திருடிட்டு தானே சுத்திட்டு இருந்த? எப்பா முத்து, நடந்த விஷயத்த சொல்லு. அட அண்ணன், எதுக்கு இப்ப நடிக்கிற நீ? உன்னோட வீட்டு மெத்தைக்கு கீழே தானே இந்த தங்கம் இருந்துச்சு. வீட்டு மெத்தைக்கு கீழே என்ன தங்கம் இருந்துச்சு? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அட, உங்க அண்ணன் என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? சாட்சிக்கு யாரையாச்சும் ஆள் கூட்டிட்டு வந்தியா? கண்டிப்பா கூட்டிட்டு வந்திருக்கேன் தலைவரே. எங்க அம்மாவை தான் சாட்சிக்கு கூட்டு வந்திருக்கேன். அட என்ன சாந்தி அம்மா, உங்க மூத்த மகன் இப்படி பண்ணிருக்கானே, அது உண்மையா? என்னதான் வளர்த்த மகன் நல்லா பார்த்துக்கிட்டாலும் பெத்த மகன் மேலே ஒரு நல்ல பாசம் சாந்தி பாட்டிக்கு. அதால் எதுவுமே நினைக்காம ஆமான்னு சொன்னாங்க. இப்படி அவங்க அம்மா சொன்னதுமே மணிக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அவனுக்காக பேசக்கூட அவனுக்கு வார்த்தை வரலை. பாருப்பா, நீ ஏன் இப்படி திருடினேன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க போலீஸுக்கெல்லாம் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா நீ ரொம்ப கடுமையான உழைப்பாளியா இருந்த, ரொம்ப நல்லவனா கூட இருந்த. ஆனா இப்போ ஏன் இப்படி நீ பண்ணன்னு எங்களுக்கு தெரியல. அதால போலீஸ்ல குடிக்காம நாங்க உன்னை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போறோம். அதுக்கு மணியோட மனைவி இப்படி சொன்னாங்க. ஐயா, பண்ணாத தப்புக்காக நாங்கள் ஏன் ஒதுங்கி போய் இருக்கணும்? அம்மா, வளர்த்த தாயும் மணிதான் பண்ணாங்கன்னு சொல்றா. நாங்க என்ன பண்றது சொல்லு? என்ன பேசினாலும் அந்த ஊர் மக்கள் இவங்க 2 பேரையும் ஒதுக்கி வைக்கணுன்ற முடிவில் ரொம்ப கடுமையாக இருந்தாங்க. முத்துவும் அவனோட மனைவி வள்ளியும் அந்த ஊரை விட்டு கிளம்புனாங்க. கிளம்பி பக்கத்து ஊரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வரணும்? நான் எங்கள் அம்மாவை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், ஒரு குறை கூட வைக்கலையே. என் தம்பியை கூட நல்லா பார்த்துக்கிட்டேன். இப்படி அவங்க பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இதுதான் உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை பாடம். எப்போவுமே நீங்கள் ரொம்ப எல்லாரையும் நம்புறீங்கல்ல, இனி அதை பண்ணாதீங்க. என்னைய கூட நான் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்படி நடந்து போனவங்களுக்கு ஒரு பாலடைஞ்ச குடிசை தெரிஞ்சுது. அது உள்ளே போய் வாழலாமான்னு நினச்சிக்கிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா வள்ளி, இங்கே ஒரு குடிசை இருக்கு பாரு. இது உள்ளே போய் தங்கிட்டு ஏதாச்சும் வேலை கிடைச்சா அதுக்கப்புறம் நம்ம ஒரு குடிசை நம்மளா போட்டுக்கலாமே. அட, அதுவும் சரிதான். இப்போதைக்கு இங்கே தங்கி இருப்போம். நீங்கள் ஏதாச்சும் வேலை கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் மணி வேலை கிடைக்குதான்னு பார்க்கறதுக்காக போனான். வீட்டில் வள்ளி இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு எதையோ சமைச்சா. அட, என்ன மூஞ்சி வாட்டமாக திரும்பி வரீங்க? அட என்னம்மா வள்ளி, நான் சொல்ல போய் பார்த்தா ஒரு வேலை கூட கிடைக்கல. இனி நம்ம எப்படி தான் நம்ம வாழ்க்கையை வாழ போறோம்னு தெரியல. அட, அதுக்காக வருத்தப்படாதீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தே யோசிப்போம். அப்படியே அவங்க 2 பேரும் உட்காந்து என்ன அப்புறம் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. அட, நான் தான் சிக்கன் நல்லா பொரிப்பேனே, நம்ம ஏன் ஒரு சிக்கன் பொரிப்பு கடை வைக்கக்கூடாது? அட, அது கூட நல்ல யோசனை தான். ஆனா அதுக்கு ஒரு முதலீடு வேணும்ல. அதுக்கு நம்ம கிட்ட காசு இல்லையே. அட, என் கையில் இருக்க இந்த தங்க மோதிரம் போதும், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க அதற்கான ஏற்பாடை அன்றைக்கே பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் அப்படி இருக்க முத்து இப்படி வாழ்ந்துட்டு இருந்தான். டேய் முத்து, 2 வேளையும் உன் மனைவி எனக்கு சாப்பாடே போடல, கொஞ்சம் சாப்பாடு போட்டு தாயேன். அட, என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு போமா. எப்ப பாரு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்க. இப்படி முத்து சொன்னதும் சாந்தி பாட்டிக்கு ஒரே வருத்தமாக இருந்துச்சு. மணி மேலே தான் பழி போட்டது ரொம்ப தப்புன்னு அப்போ தான் உணர்ந்தாங்க. அப்படியே பார்த்தா வள்ளியும் மணியும் ஊருக்கு நடுவில் ஒரு சிக்கன் பொரிப்பு கடையை திறந்தாங்க. இப்படியே மெதுவாக காலம் ஓடிச்சு. சாந்தி பாட்டியை முத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனான். முத்து நிறைய ஆடம்பரம் பண்ணி அந்த 20 லட்சத்தையும் முடிச்சுட்டு இப்போ கடன் வாங்க ஆரம்பித்தான். மணியும் அவனோட மனைவியும் ஒரு சுயதொழிலை ரொம்ப நல்லா பண்ணி
ஊருக்குள்ளே ஒரு வீடை கட்டி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்பா மணி, நான் பண்ணது ரொம்ப தப்பு, என்னை நீ அடிக்க கூட செஞ்சுக்க. அம்மா, யாரையும் அடிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. என்னத்தான் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு உங்கள் பெத்த மக மேலே ஒரு பாசம் இருக்கதான் செய்யுது. ஆனால் அதை நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். அட, அவன்தான்ப்பா இப்போ என்னை வீட்டை விட்டு வெளியே தரத்துனான். இப்போ சாப்பிட கூட கெதி இல்லாமல் உன்கிட்ட தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். ஆனால் நான் யாரையுமே உட்கார வச்சு சாப்பாடு போட போகிறது இல்லை. நீங்கள் இந்த கடையில் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு உழைச்சி அதுக்கான பணத்தை வாங்கி நீங்களே நல்லா சாப்பிட்டுக்கோங்க. முத்துவும் அவனுடைய மனைவியும் அதிகமான கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே அடி வாங்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அட மணி, தப்பு எல்லாம் என் மேலே தான். என்னோட சுயநலத்துக்காக உன் மேலே பழிய போட்டேன். இப்போ முடியாதுன்னு சொல்லாமல் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு. நீ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சோம்பேறித்தனமாக தான் இருப்ப. இப்போ உன் கையில் வந்து நான் 30 லட்சம் 40 லட்சம்னு உன் கடனை அடிக்க காசு கொடுத்தா நீ அதை அடைச்சிடுவ. ஆனால் உனக்கு உழைக்கணுன்ற புத்தி வரவே வராது. அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கடையிலேயே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அதில் வர சம்பளத்தை எடுத்துக்கிட்டு போய் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துட்டு வா. இப்படி முத்து யாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போடல. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை கொடுத்து அதுக்கான சம்பளத்தையும் கொடுத்தான். இப்படியே காலம் ஓட அவங்க ரொம்ப திருந்தி நல்லாவும் வாழ்ந்தாங்க.